நாம எழுதுற கோட்ல சில சமயம் சில மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கும். டெவலப்பர்ஸான நாம சில நேரங்கள்ல டிடெக்டிவ் மாதிரி வேலை செய்ய வேண்டியிருக்கும். நம்ம கோடோட வேகத்தை குறைச்சு மெயின்டைன் பண்றத கஷ்டமாக்குற சில கோட் ஸ்மெல்களை கண்டுபிடிச்சு சரி பண்ணணும். இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு பொதுவான எதிரிய பத்தி தான் பார்க்க போறோம். டேட்டா கிளம்கள். வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும் இல்லையா? ஒரு மெத்தட் எழுதுவீங்க, அதுக்கு ஒரு 3 பாராமீட்டர் தேவைப்படும். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு மெத்தட், அதுக்கும் அதே 3 பாராமீட்டர்ஸ். சீக்கிரத்திலே பார்த்தா இந்த சின்ன சின்ன குரூப் உங்க கோட் முழுக்க பரவி கிடக்கும். இது பார்க்க ஒரு சின்ன எரிச்சல் மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலே இது ஒரு பெரிய பிரச்சனையோட அறிகுறி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, டேட்டா கிளம்ப் அப்படிங்கிறது ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்ட வேரியபிள்களோட ஒரு கூட்டம். எங்க போனாலும் ஒன்னாவே தான் போகும். ஒரு பேரு, இமெயில், ஃபோன் நம்பர் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒன்னு வந்தா மத்ததும் கூடவே வரும், பிரிக்கவே முடியாத மாதிரி. அப்போ இந்த கிளம்ப் எல்லாம் எங்கிருந்து வருது? பெரும்பாலும் நம்ம புரோகிராமோட அமைப்பு சரியில்லாததாலேயோ இல்லனா நேரத்தை மிச்சப்படுத்த நம்ம எல்லாரும் பண்ற ஒரு விஷயத்தாலேயோ தான் வருது. கோட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது. ஒரு இடத்துல சரியா வேலை செய்யற வேரியபிள்ஸ் கொஞ்ச நாள்ல பல இடங்கள்ல தோன்றி நமக்கு தெரியாமலே ஒரு சிக்கலை உருவாக்கிடும். சரி, இப்போ ஒரு நிஜ உலக உதாரணத்தை பார்ப்போம். இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒண்ணுதான். யூசரோட கான்டாக்ட் டீடைல்ஸ். டேட்டா கிளம்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்டான இடம். இங்க பாருங்களேன், யூசர் கிளாஸ்க்கு இந்த 3 ஃபீல்டும் தேவைப்படுது. அதே மாதிரி ஆர்டர் கிளாஸ்க்கும் இது தேவை. நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ்ல இருக்கிற பல மெத்தடுகள்ல இந்த 3மே பாராமீட்டர்ஸா வருது. இது தற்செயலா நடக்கல. இந்த 3 வேரியபிளும் சேர்ந்து ஒரு முழுமையான விஷயத்த சொல்லுது. அதுல ஒருத்தரோட தொடர்பு தகவல். நீங்க கண்டுபிடிச்சது ஒரு கிளம்ப் தானான்னு உங்களுக்கு டவுட்டா இருக்கா? அப்போ இந்த சிம்பிளான டெஸ்ட்டை யூஸ் பண்ணுங்க. நம்ம கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கிளம்பியே எடுத்துக்கலாம். அதுல இருந்து அட்ரஸை மட்டும் மனசுல எடுத்துடுங்க. இப்போ சென்ட் இன்வாய்ஸ் நோட்டிஃபிகேஷன் மெத்தட்க்கு வெறும் இமெயிலும் ஃபோனும் மட்டும் போனா போதுமா? நிச்சயம் பத்தாது. ஒன்னில்லாம மத்த வேரியபிள்ஸ்க்கு முழுமையான அர்த்தம் இல்லைன்னா அது ஒரு கிளம்ப்னு உறுதியா சொல்லலாம். இப்ப பாருங்க, நம்ம அந்த கிளம்ப சரி பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு. முன்னாடி அப்டேட் கான்டாக்ட் மெத்தட்ல 3 தனித்தனி பாராமீட்டர்ஸ் இருந்துச்சு இல்லையா? பார்க்கவே கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க, நம்ம கிட்ட கான்டாக்ட் இன்ஃபோன்னு ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கு. இந்த சின்ன மாற்றம் கோட எவ்ளோ நீட்டா, படிக்கிறதுக்கு எவ்ளோ ஈஸியா மாத்திருக்குன்னு நீங்களே கவனி. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம இந்த கிளம்களை தனி கிளாஸா மாத்தும்போது கோட வெறும் அழகாக்குறது மட்டும் இல்ல, நாம அந்த டேட்டாவுக்கான ஒரு சென்ட்ரல் இடத்தை உருவாக்குறோம். கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை வேலிடேட் பண்ணணுமா? அந்த லாஜிக்க கான்டாக்ட் இன்ஃபோ கிளாஸ்ல வைங்க. அதை ஃபார்மேட் பண்ணணுமா? அதையும் அங்கேயே வைங்க. இதனால கோட் அங்கங்க சிதறி போகாம ஒரே இடத்துல ஒழுங்கா இருக்கும். சரி, நம்ம ப்ராப்ளம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இதை எப்படி சரி பண்றது? நல்ல வேளையா இந்த டேட்டா கிளம்ப்களை சமாளிக்க நம்மகிட்ட சில பவர்ஃபுல்லான ரீஃபேக்டரிங் டெக்னிக்ஸ் இருக்கு. இந்த ஸ்லைட ஒரு சின்ன கைடு மாதிரி நினைச்சுக்கோங்க. பல கிளாஸுகள்ல ஒரே ஃபீல்ட்ஸை திரும்ப திரும்ப பாக்குறீங்களா? அப்போ எக்ஸ்ட்ரா கிளாஸ் பயன்படுத்துங்க. நம்ம கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் உதாரணம் மாதிரி. பல மெத்தட்கள்ல ஒரே பாராமீட்டர்ஸ் மறுபடியும் வருதா? அப்போ இன்ட்ரடியூஸ் பாராமீட்டர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுங்க. அதாவது ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட்னு தனித்தனியா அனுப்புறதுக்கு பதிலா டேட் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டா மாத்துறது. ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து பல விஷயங்களை தனித்தனியா எடுத்து அனுப்புறீங்களா? அதுக்கு பதிலா பிரிசர்வ் ஹோல் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி முழு ஆப்ஜெக்டையும் அனுப்பிடுங்க. ஆனா ஒரு நிமிஷம், ஒரு நல்ல டெவலப்பர், ஒரு நல்ல டிடெக்டிவ் மாதிரி எப்போ ஆக்ஷன் எடுக்கணும், எப்போ அமைதியா இருக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். கண்ணுல படுற எல்லா வேரியபிள் குரூப்பும் கிளம்ப் கிடையாது. எல்லா கிளம்பையும் உடனே சரி செய்யணும்னு அவசியமும் இல்ல. இங்க சில விதிவிலக்குகள் இருக்கு. நீங்க ரீஃபேக்டர் பண்றதுனால ஒரு பொதுவான யூட்டிலிட்டி கிளாஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட டொமைன் கிளாஸுக்கும் நடுவுல ஒரு தேவையில்லாத இணைப்பு உருவாகும்னா அது ஒரு தப்பான முடிவு. ஒரு பாராமீட்டர் குரூப் உங்க கோட்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வருதுன்னா அதுக்காக ஒரு புது கிளாஸ் உருவாக்குறது ஓவர் இன்ஜினியரிங். சில சமயம் ஸ்ப்ரிங் எம்விசி மாதிரி சில ஃப்ரேம்வொர்க்ஸ் தனித்தனி பாராமீட்டர்ஸ் தான் எதிர்பார்க்கும். இந்த மாதிரி நேரங்கள்ல எதை பிராக்டிக்கலா இருக்குமோ அதை பண்றதுதான் புத்திசாலித்தனம். அப்போ எப்ப ரீஃபேக்டர் பண்ணணும், எப்ப பண்ணக்கூடாதுன்னு எப்படி முடிவு பண்றது? அதுக்கு தாங்க உங்களுக்காக ஒரு சிம்பிளான ஃப்ரேம்வொர்க் இங்க இருக்கு. இந்த 5 கேள்வியும் உங்களுக்கு வழிகாட்டும். ஒரு வேரியபிள் குரூப் 3 அல்லது அதுக்கு மேல இடங்கள்ல வருது. கான்டாக்ட் இன்ஃபோ அல்லது டேட் ரேஞ்ச் மாதிரி ஒரு முழுமையான கான்செப்ட் குறிக்குது. வேலிடேஷன், ஃபார்மேட்டிங் மாதிரி அதுக்குன்னு சில வேலைகள் இருக்குதுன்னா அதை ரீஃபேக்டர் பண்றதுக்கு அது ஒரு சரியான கேண்டிடேட். ஆனா அது தேவையில்லாத டிபெண்டன்சியை உருவாக்கும்னா மறுபடியும் ஒரு தடவை யோசிக்கிறது நல்லது.
ஃபைனலா இதோட பலன் எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. முன்னாடி 5 தனித்தனி பாராமீட்டர்ஸ் கொண்ட ஒரு பலவீனமான மெத்தட் இருந்துச்சு. ஆனா இப்போ கான்டாக்ட் இன்ஃபோ மற்றும் டேட் ரேஞ்ச் அப்படின்னு ரெண்டு பவர்ஃபுல்லான மறுபடியும் பயன்படுத்தக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு ஒரு நீட்டான சிக்னேச்சருக்கு நம்ம மாறிட்டோம். இது உங்க கோட ரொம்ப நம்பகத்தன்மையோட மெயின்டைன் பண்ண ஈஸியா மாத்தும். இதுதான் ஒரு நல்ல டிசைனோட உண்மையான பவர். இப்போ நீங்க ஒரு டேட்டா கிளம்ப் டிடெக்டிவ் ஆயிட்டீங்க. உங்ககிட்ட டூல்ஸ் இருக்கு, டெக்னிக்ஸ் இருக்கு, எப்போ ஆக்ஷன் எடுக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியும். அதனால அடுத்த தடவை நீங்க உங்க கோட் பேஸ பார்க்கும்போது இந்த கேள்வியை கேளுங்க. அந்த மறைஞ்சிருக்கிற கிளம்ப்களை கண்டுபிடிச்சு உங்க கோட அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க.